ஹாய் காய்ஸ், தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ரிசல்ட்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், அதுதான் முக்கியம். தளபதி விஜய் அவர்கிட்டேருந்து, அவரோட இந்த வெற்றிக்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், அதுதான் முக்கியம். இதில் என்னடா கற்றுக்கிறதுக்கு இருக்குது நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அங்கே தான் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறீங்க. ஸோ என்னெல்லாம் நம்ம அதுலேருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர் பிளானிங், இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். 2009 அப்படின்னு நினைக்கிறேன், அப்போ தான் விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாரு. அப்போ 2024 அந்த மக்கள் இயக்கத்தை அப்படியே டிவிகே அப்படிங்கிற பார்ட்டியை மாற்றுறாரு. ஸோ எவ்வளோ அஹெடாக திங்க் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஸோ திங்க் அஹெட், இதுதான் அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டியது வெயிட் ஃபார் த ரைட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கான நேரம் வர வரைக்கும் பொறுமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. 2009 2026 வரைக்கும் அதுக்கான நேரம் கரெக்டாக வர வரைக்கும் அவர் பொறுமையாக இருந்திருக்காரு. இங்கே இருக்குது, இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, என்னென்னா பி தேர் இன் ரைட் பிளேஸ் அட் ரைட் டைம். கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்தில் இருந்தீங்கன்னா அந்த வெற்றி உங்களுக்கு கிடச்சிருன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவர் பண்ணியிருக்கார். எப்போ ஒரு கேப் கிடச்சதோ பொலிட்டிக்கலில், ஒரு வெற்றிடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடச்சதோ அந்த நேரத்தில் கரெக்டாக அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். ஸோ அது வரைக்கும் ஒரு பொறுமையாக காத்திருக்கார். வெயிட் ஃபார் த ரைட் மூமெண்ட், அதுதான் நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய முக்கியமான ரெண்டாவது விஷயம். உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் கோல்ஸை தளபதி விஜய் மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக வின் பண்ணலாம். ஸோ பாசிட்டிவாக இருங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ.